Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊற விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். கரெக்டான திக்னஸும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இதுக்காக நாட்டு சக்கரை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்தையும் இது போல் கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி நான் வடிகட்டிக்கிறேன். அது கரையிறதுக்காக தான். இது வடிகட்டி அந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் இருக்கணும் மாவு, அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அது கூட 2 தேங்காய் பத்தைகள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுக்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முன்னே தனியாக வச்சுக்கிறேன். மீதியை நாம் மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நாம் நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். இதையும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். பேலன்ஸ் நம்ம மாவோடைய கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு நெய் அப்ளை பண்ணி சின்ன குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஒரே டைமில் 2 இல்லைன்னா 3 அப்பங்களை நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அது மேலே வறுத்து வச்சுருக்க தேங்காயும் வறுத்து வச்சுருக்க நட்ஸும் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பக்கம் நல்லா நமக்கு செவக்க வெந்த பிறகு திருப்பி போட்டு 2 பக்கமும் நம்ம இது போல் செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்பியாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சு கிறிஸ்பியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். பேன் மட்டும் இல்லை, இது போல் ஆர்டினரி தோசைக்கல்லில் கூட நெய் அப்ளை பண்ணி அதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக சாஃப்டாக ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிற நாட்டு சக்கரை மிதமான ஸ்வீட்னஸாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட சாப்பிட்டீங்கன்னா 3/4 கப் அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் நட்ஸும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெரிய சைஸ் அப்பங்களாக கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் குட்டி குட்டியாக செய்யும்போது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம குட்டி குட்டியாக செய்கிறோம். அதே போல் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி தான். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.